தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் அதுதான் ஓட வச்சாங்க, முதல்ல போகல. அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி பெரிய மார்க்கெட்டிங் டீமே இருக்கு. இதை தான் வெட்ட வெளிச்சமா ஆச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பங்களாதேஷில் இருக்கிற யாரோ ஒருத்தன் அதை ஷேர் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அந்த மொழியும் தெரியாது, டிவிக்கேனா என்னன்னு தெரியாது, விஜய்னா யாருன்னு தெரியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறான். இதுக்குன்னே மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாபியாக்கள் இருக்கிறாங்க, மார்க்கெட்டிங் மாபியாக்கள். தளபதி நீங்கள் பேசுங்க தளபதின்னு சொல்லிட்டு கிரேன் மேலே ஏறி உட்காந்துப்பான். இது மேலே பால்கனியில் உட்காந்துப்பான். இல்லை எங்கன்னா அங்கே பொம்பளைங்க வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பொம்பளைங்க தலைமையில் ஏறி உட்காந்துப்பானுங்க. இப்படி தான் நான் பார்க்குறோம். அப்போ நீங்கள் டிக்கெட் வசூல் பண்ண முடியுமா? நீங்கள் நான் தான் சொல்கிறேன்மா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்கே பலரும் பண்ணாங்க. இது பரிட்சார்த்த முறையில் அவங்க என்ன செய்யலாம்னு பண்ணாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு அதே கூட்டம் வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரிய அளவு அவங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னு மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க விஜய் மேலே அப்படின்னு. அதை பரவலாக பேசப்படுது. இது இல்லைன்னு நம்ம நிரூபித்து காட்டணும், அது உண்மைதானா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்லை அதுதான் இவங்க மக்களை பார்க்குறவங்க டான்ஸரமாக ஆடிட்டு இருக்கிறானுங்க. இப்போ மட்டும் நேற்று மட்டும் நாங்கள் காஞ்சிபுரத்தில் டான்ஸான ஆடிந்தானுங்க. இல்லைனா நீங்கள் சீமான் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ டிசிப்ளினாக உட்காந்துருக்குறாங்க. அது எந்த கட்சி எந்த கட்சியோனா எடுத்துங்க. இந்த மாதிரி யாராவது குதிப்பாங்களா? தரையில் நின்றுக்கிட்டே குதிப்பாங்களா? இல்லை சேர் மேலே ஏறி நின்று குதிப்பாங்களா? அது அங்கே இருக்கிற மக்களே யாராவது விஜய் போகிறாருக்குன்னா, ஆம்பா இவன் வேற எங்கேப்பா போகிறான் அப்படி தான் பேசுகிறாங்களா? இவன் வேற கரூரில் போய் அவ்வளோ பேர் செத்தாங்க, இவன் வேற இங்கே போய் ஏதாவது அப்படி தான் மக்கள் பேசுகிறாங்களாம். இவன் எதுக்குப்பா அங்கே போகிறானு, எங்கேப்பா போகிறான், ஜேபிஆர் காலேஜுக்கு போகிறானா, அது வேற எதுனா ஆக போகுதுப்பா, கரூரில் இவ்வளோ பேர் செத்தாங்க அப்படி தான் மக்கள் இவன் வந்தாலே பயத்தோடு பார்க்கக்கூடிய சூழல் தானே இருக்குது விஜய் வந்தாலே. அதனால தான் சரக்கு இல்லாமல் முழிக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 லைன். அந்த 2 லைன் பாட்டை பாட முடியல. அதுக்கு முன்னாடி உள்ளதை மறந்துட்டேன். என்ன என் நெஞ்சில் குடியிருக்கோம் அதை மறந்துட்டேன். இந்த 2 லைன் ஞாபகம்னால அந்த லைனை மறந்துட்டேன். 2 லைனுக்கு தண்ணி இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் அந்த வசனகர்த்தாலாம் வசனம் எழுதி இவனை நடிக்க வச்சு எப்படி ஒரு படத்தை இப்போ தான் புரியுது. ஏன் வருஷக்கணக்கில் எடுக்கிறானுங்க படம்ன்றது இப்போ தான் புரியுது. இவன் 2 லைனை ஒரு வசனம் ஒரு நாளைக்கு பேசி அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ண ஏன் 1 வருஷம் ஆகுதுன்னா இப்போ தான் புரியுது. ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 25 இல்லையா? ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஈனிலேருந்து மனப்பாடம் பண்ணோம். போய்க்கின்னு வந்துக்கின்னு வீட்டில் பாத்ரூம் போயிட்டுன்னு டைனிங் ஹால் இங்கே உலாத்துனாங்கன்னு போகும்போது நடக்கும்போதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். எல்லாம் இப்போ தானே மனப்பாடம் பண்ணால் தான் அங்கே காக்கா கழுகு கதை இதெல்லாம் அங்கே பேச முடியும். எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா சோ ராமசாமி. அவர் எம்ஜிஆர்கிட்ட கேள்வி கேட்டு எம்ஜிஆர் சுத்த விடுவார் பாருங்க. அந்த கேள்விக்கு பதிலுக்கு இது எம்ஜிஆர் சுத்த விடுவார், சோக்கே சுத்த விடுவார். இது இப்படி பல கட்சிக்கு போன நாஞ்சில் சம்பவத்தெல்லாம் இன்னைக்கு கேட்டா பா சிலாகிக்கிறாங்க. விஜய் என்ன அறிவாளியா, பயங்கரமான அறிவாளி, என்ன வார்த்தை பா, என்ன அனல் தெரிக்குது பேச்சுல, என்னன்னு பேசினார், கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி. இதெல்லாம் இந்த அது அப்புறம் அந்த அஜித் கலந்துப்பாரு, கமல் கலந்துப்பாரு அப்படின்னு ஒரு தமிழ்ல போட்டு இந்த கோல்டு காயின் வாங்குற அந்த கும்பல் இருக்குல்ல, இது இந்த பொறிக்கு பசங்க அந்த 3 பேர் இருக்கிறானுங்களே, அவனுக்கு நீங்க இதெல்லாம் சொன்னா போட மாட்டீங்க. நான் பேசுறேன், நீங்க வேணா பீப் போட்டுங்க. விஜய் வருவார், அதுக்கான வந்துதான் ஆகணும். விஜய் தானே கேட்டா அந்த இயக்குனர் வருவார், வந்துதான் ஆகணும். கரெக்டா? வரலனாலும் நீங்க கேட்க முடியாது ஏன் வரலன்னு, ஆனா வந்துதான் ஆகணும். அதில் இன்னொருத்தர் இருக்கிறான்ல இந்த ப்ரொடியூசர் தான் இவனுக்கு மாமா, இந்த அவன் பேர் ஜெகதீஷ் இருக்கான்ல, வருவான் ரூட்டு அந்த அமைப்பில். அவங்கெல்லாம் கூப்பிட்டா வரதானே போகிறாங்க. இளம் நடிகைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் வாங்க மூஞ்ச மூட போகிறோம், முகத்தை மூட போகிறோம், பாருங்க வரவங்க முகத்தை பார்த்து கடைசியாக முகத்தை பார்த்துங்கன்னு சொல்லணும். அங்கேருந்து திபுன்னு ஒரு கூட்டமாயிரும் அந்த இடம். அது காலியாக இருக்கும். பணத்தை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, பெரிய கூட்டமாயிரும். அந்த மாதிரி இப்போ கடைசி படம் வாங்க வரவங்க எல்லாம் வந்துருங்க, கடைசியா வந்துருங்க, மலேசியாவுக்கு வந்துருங்க, கடைசி படம் வந்துருங்கன்னா பிஜேபின்ற கட்சி திமுக என்ற கட்சியையும் ஆட்சியையும், கட்சியை அழிக்கணும், கட்சியை ஒழிக்கணும், ஆட்சியை அழிக்கணும்.
அதுக்காக திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யக்கூடிய பல சித்து விளையாட்டில் இது ஒன்று. பல சித்து விளையாட்டு எப்படியாவது வந்து ஆட்சியை வந்து அழிச்சிடணும், கட்சியை ஒழிச்சிடணும். அதுக்கு வந்து சூஸ் பண்ணி கொண்டு வராங்க. எடப்பாடியால் அது முடியல. ரஜினியை எதிர்பார்த்தாங்க, ரஜினியை வந்து அவர் வந்து வேண்டாம்னு ஒதுங்கிட்டார். அடுத்த கட்டமாக வந்து விஜயை பயன்படுத்தும். அவ்வளோ. மற்றபடி என்ன பார்வை இருக்குது? ஃபஸ்ட்டு ஷோ போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒன்றா வாங்க, ஒரு நாளைக்கு கூட்டு போய் காட்டுறேன். ஏதாவது தேட்டரில் பாருங்கள், ஃபுல்லாக பைக்கை பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் தான் இருக்கும். அவங்க தான் முதல்ல வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு அது என்ன கன்றாய் கர்மாந்திர படமாக இருந்தாலும் சரி, இது அதை வந்து பார்த்துருவாங்க ஃபஸ்ட்டு. அந்த மலேசியா நடக்கிறது முழுக்க எல்லாம் செட்டிங்கு. அதுக்கு அந்த கூலிப்படை இங்கே வேலை செய்யுது, அவர் இதை பிடிங்கிட்டாரு, கத்த கட்டிட்டாருன்னு சொல்லி இங்கே எல்லாம் பேசுவானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து செட்டிங். அங்கே வந்து என்ன சேர்ந்தாலும் சேர்ற கூட்டம் வேறம்மா, சேர்க்கிற கூட்டம் வேற. இது சேர்க்கிற கூட்டம். அது மலேசியாவில் வந்து சேர்க்கிற கூட்டம் அதான் நடக்கும் போது. நீ உண்மையிலே நீ வந்து வீரமுள்ள ஒரு ஆண் மகனாக இருந்தால் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கணும். ஏன் இந்த ஜேபிஆர் காலேஜ்லையும் நடத்து, இந்த ஆடிட்டோரியம் நடத்து. அதான் பெரிய கல்வி வளாகம் பெருசாக இருக்குல்ல, சீட்டெலாம் அடிக்கிறல்ல, சீட் அடி, கிரீஸை தடவு, இங்கே நடத்து. நீ ஃபைன் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜேர்னலிஸ்ட் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜயோட ஜனநாயகன் மூவி அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது ஜான்ல. அந்த படத்தை தாண்டி ஆடியோ லான்ச்சுக்கான ஒரு பிரம்மாண்டம், அதுக்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்றதா சார் இப்போ பரவலா போயிட்டு இருக்கு. அந்த ஆடியோ லான்ச் எப்படி நடக்க போகுது, ஏன் இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அதில் வரப்போறாங்க, நிறைய பேர் வந்து பாட போறாங்க, அது வந்து ஒரு நாள் ஃபுல்லா நடக்க போகுது, ஆஃப்டர்நூன் வந்து அப்படின்னு நிறைய சொல்றாங்க. என்னதான் நடக்க போகுது சார் இந்த ஆடியோ லான்ச்? எல்லாமே பில்டப் தான்மா, எல்லாமே பில்டப் தான். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும், வந்து அடிமாட்டு விலைக்கு தான் போயிருக்கு வந்து சேட்டலைட்டு இதுவே ரைட்ஸே. சரிங்களா? எல்லாமே வந்து படமே ஃப்ளாப் பண்ணுறாங்க. ரெண்டாவது முதல் பாடல் வந்து நீங்கள் சொல்லலாம் இத்தனை கோடி பேர் போய் பார்த்துட்டாங்க, அத்தனை கோடி பேர். ஏதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த பாட்டை ஏதாவது ஒரு லைன் சொல்ல முடியுமா யாராச்சும்? ஓஹோ ஆக ஓஹோன்றான்ல, ஒரே ஒரு லைன் சொல்லுங்க யாராச்சும்? சும்மா எல்லாமே பில்டப் தான். அந்த பாட்டே வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வியூஸ் போகல, அதுதான் ஓட வச்சாங்க, முதல்ல போகல. அதுதான் நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி வந்து பெரிய மார்க்கெட்டிங் டீமே இருக்கு. இதை தான் வெட்ட வெளிச்சமா ஆச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வந்து ஒரு வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, பங்களாதேஷ்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அந்த மொழியும் தெரியாது, டிவிக்கேனா என்னன்னு தெரியாது, விஜய்னா யாருன்னு தெரியாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறான். இதுக்குன்னே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு மாபியாக்கள் இருக்காங்க, மார்க்கெட்டிங் மாபியாக்கள். அவங்க மூலமாக வந்து இதை ஓட வச்சாங்க. முதல்ல போகலை. ஸோ இதன் மூலமாக பெரிய நமக்கு இழப்பு வருது, படத்துக்கு பெரிய இழப்பு. அது தாண்டி வந்து பொலிட்டிக்கல் லைஃபே இழப்பாகுதுன்னு கேட்டால் பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு சில பேர் இருக்கிறான் இந்த யூடியூப்லேயே, அவன் பேசுறது வந்து ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து போகலை, உடனே என்ன செய்யறான், பணம் கொடுத்து பூஸ்ட் பண்ணுறான். அதை வந்து ஒரு 100 பேர் 500 பேர் வச்சு ஷேர் பண்ண வைக்கிறான். ஒரு 50 குரூப் 100 குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. பல குரூப்பில் வந்து சம்மந்தமே அதை போட்டு விட்டுருவான், அவன் விதியேன்னு பார்ப்பான். இதுக்குன்னு சில கால் சென்டர்கள் இயங்குது. இது பின்னாடி ஒரு பெரிய ஒரு வியாபார உத்திகள் நிறைய இருக்குது. அப்படி வந்து பார்க்கப்பட்டதான். இப்போ என்ன எண்ணிக்கை சொல்கிறான், 5 கோடி பேர் பார்த்துட்டாங்க, 10 கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு. அப்போ 5 கோடி பேர் பார்த்துனா 5 கோடி பேர் ஓட்டு போட்டுருவாங்க உனக்கு. நல்லா புரிஞ்சுங்க, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட 9 கோடி பேர் வந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். மலேசியாவில் 35 லட்சம் பேர் தான் மக்கள் தொகை. நான் மொத்த மக்கள் தொகை சொல்கிறேன். சரிங்களா? குழந்தை குட்டி எல்லாம் உட்பட இருக்கிறதா மொத்த மக்கள் தொகை ஒரு 35 லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 கோடி பேர் உத்தேசமாக. இங்கே நீங்கள் பண்ணுறது சரியா, மலேசியாவில் பண்ணுறது சரியா? ஏன் வந்து மலேசியாவில் பண்ணணும்? அதுவும் நீங்கள் அரசியல் கட்சி தான் தொடங்கியிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகம் தான் தொடங்குகிற தவிர மலேசிய வெற்றி கழகம் தொடங்கலை. ஒருவேளை இனிமேல் தொடங்குங்களான்னு தெரியல. உங்கள் கட்சி என்ன? தமிழக வெற்றி கழகம். நீங்கள் இங்கே தான் ஸ்டார். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார். தமிழ்நாடு சினிமாவில் நீங்கள் வந்து மலையாள படத்தில் நீங்கள் நடிக்கலை. படத்தை நீங்கள் மலேசியாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அவசியம் என்ன? புரியலையா உங்களுக்கு? இங்கே இருந்தால் பணம் பார்க்க முடியாது. அந்த டிக்கெட்டுக்கான காசு. ஆமாம், இங்கே நீங்கள் ஃப்ரீயாக கேட்பான், என் தலைவர்னுவான். இது
என் தலைவர் படத்தை வந்து நான் வந்து பார்க்கக்கூடாது, வந்து ஆடியோ லான்ச் வந்து நான் வந்து உட்காரக்கூடாதா, என்கிட்ட நீங்கள் டிக்கெட் கேட்குறீங்க அப்படின்னு அந்த இதெல்லாம் உடச்சிடுவானுங்க பேனரு அந்த பேனருக்கு அந்த கவுண்டருக்கு டிக்கெட்டாக கேட்குறேன்னு சொல்லிட்டு கவுண்டர்லாம் வச்சுருவானுங்க. அதுக்கப்புறம் நேராக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து தலை பேச தலைன்னுவானுங்க. ஏன்னா அவன் அப்படி தானே வளர்த்து வச்சுக்கிறான் எல்லாத்தையும் தருதலைங்களா, இதானே உண்மை, அப்படிதான் உருவாக்கி வச்சிருக்கான். அப்ப என்ன செய்யணும், அதுதான் அது மேலே ஏறிடுவானுங்க. இது அது மேலே அந்த கேமராலாம் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா கிரேனுன்னாக்கா அது மேலே ஏறி உட்காந்துன்னு தலை நீ பேச தளபதி நீங்கள் பேச தளபதி, தலைன்னு சொல்ல மாட்டானுங்க, தலைன்னா அது அஜித் ஆகிடுச்சுல, தளபதி நீங்கள் பேசுங்க தளபதின்னு சொல்லிட்டு கிரேன் மேலே ஏறி உட்காந்துப்பான். இது மேலே வந்து பால்கனியில் உட்காந்துப்பான். இல்லை எங்கன்னா அங்கே பொம்பளைங்க வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பொம்பளைங்க தலைமையில் ஏறி உட்காந்துப்பானுங்க. இப்படி தான் நான் பார்க்குறோம். அப்போ நீங்கள் டிக்கெட் வசூல் பண்ண முடியுமா? நீங்கள் 10,000 ரூபா 5,000 ரூபாய் வந்து டிக்கெட் யாராவது வந்து நீங்கள் வந்து வசூல் பண்ண முடியுமா? கண்டிப்பா 10,000 ரூபாய் டிக்கெட் வாங்குறதுமே அப்போ வியாபாரம். அந்த வியாபாரத்தை நீங்கள் நடத்தணும்னா இங்கே பண்ண முடியாது. இங்கே பண்ணீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பார்க்க முடியாது. எல்லாம் ஃப்ரீயாக உள்ள உடச்சி உள்ள நுழைஞ்சிருவான் கம்ப்ளீட்டாக. ஸோ இதுதான் உண்மை. அதனால தான் உங்களுக்கு நடத்துறது அங்கே. இங்கே நான் சொல்கிறேன் 9 கோடி பேர் இங்கே இருக்கும்போது 35 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல நீ வந்து நடத்துறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ தான் நீங்கள் பில்டப் கொடுக்க முடியும். மலேசியா காலி ஆயிடுச்சு, மலேசியா மறந்துடுச்சு, மலேசியா வந்து மல்லாக்கு படுத்துக்குச்சு, நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படி பேச வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை அவர் கரூர் அந்த சம்பவத்தினால பயந்துட்டாரோ இதே மாதிரி கூட்டம்? நான் தான் சொல்கிறேன்மா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இங்கே பலரும் வந்து பண்ண இது வந்து பரிட்சார்த்த முறையில் அவங்க என்ன செய்யலாம்னு பார்த்தாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவருக்கு அதே கூட்டம் வருதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா பெரிய அளவு அவங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஏன்னு கேட்டால் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க விஜய் மேலே அப்படின்னு. அதை வந்து பரவலாக பேசப்படுது. இது இல்லைன்னு நம்ம நிரூபித்து காட்டணும், அது உண்மைதானா நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னா மலேசியா அது என்ன பண்ணுறேன்னா சேலத்தில் கேட்டாங்க. ஆமாம், சேலத்தில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கேட்டாங்க. அது கேட்ட தேதி வந்து இவனுக்கு நாட்டோட வரலாறு தெரிஞ்சதானே, இவனுக்கு வரலாறும் தெரியாது, புவியியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. 6ஆம் தேதி வந்து பாபர் மசூதி இடிப்பு அந்த இதுக்காக வந்து அந்த அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் பாதுகாப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுமையாக வந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கும். அங்கே வந்து அது கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலேருந்தே அந்த பாதுகாப்பு அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இப்படி அதுவும் மேற்கு மாவட்டம் முழுவதும் வந்து கடுமையான வந்து ஒரு பாதுகாப்பில் இருக்கும். அந்த டைமில் போய் இவங்க வந்து 4ஆம் தேதி நான் வந்து போய் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லி கேட்டால் வந்து ஒத்துப்பாங்களா? டான்ஸ் ஆட போல சார், இல்லை அதுதான் இவங்க மக்களை பார்க்குறவங்க இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறானுங்க. இப்போ மட்டும் நேற்று மட்டும் நாங்கள் காஞ்சிபுரத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடிந்தானுங்க. இல்லைனா வந்து நீங்கள் சீமான் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ டிசிப்ளினாக உட்காந்துருக்குறாங்க. அது எந்த கட்சி வந்து நீங்கள் எந்த கட்சியோனா எடுத்துங்க, இந்த மாதிரி யாராவது குதிப்பாங்களா? தரையில் நின்றுக்கிட்டே குதிப்பாங்களா? இல்லை சேர் மேலே ஏறி நின்று குதிப்பாங்களா? அப்படி ஒன்றும் பெருசாக இவர் அறுத்து தள்ளியில் பேச்சில் ஒன்றும் அண்ணா பாட்டு எம்ஜிஆர் பாட்டையும் அதை தானே பேசுறது பார்த்தோம் நம்ம. அப்படி இருக்கும்போது அதனால வந்து இவங்களுக்கு என்னன்னா வந்து நம்ம எவ்வளோ கூட்டம் வந்து பார்த்துடலான்னு பார்த்தாங்க. அங்கே சேலத்தில் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம உள்ளரங்கில் நம்ம நடத்தலாம். இவர் இங்கேருந்து பனையூர்லேருந்து கிளம்பி போகும்போதே நம்ம முன்னாலே அறிவிச்சதுனால பனையூர்லேருந்தே கிளம்பிய வழிநடுக மக்கள் வந்து அப்படியே வெள்ளமென வந்து ரோட்டில் வந்து நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. காக்கா கூட வரவே இல்லை. அந்த 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 காரை சுற்றி ஒரு 4 காரை சுற்றி என்னக்கா முன்னாடி ஒரு கார் பின்னாடி ஒரு கார் எல்லாம் இந்த எடுப்புங்க இருக்கானுங்கல்ல பக்கெட்டுங்க, அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து கார் தானே தவிர வேற யாரும் வந்து பின்தொற்றி வந்து கேட்டா வந்து பைக்குகளையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசு அதாவது கட்சி கட்டமைப்பின்படி வந்து கேட்டால் கொடி தூக்கிலாம் வந்து வாசலில் வந்து யாரும் நிற்கவே இல்லையா? அனாதையாக தான் போனேன், அனாதையாக தான் வந்தேன், உன்னை சீன்றது கூட ஆளவே இல்லை. இப்போ புரியுதுங்களா? இது கரூரில் இருக்க மக்கள் ஏமாந்துட்டாங்க பாவம். கரூரில் இருக்க மக்கள் வந்து ஏமாந்துட்டாங்க. இப்போ இங்கே வந்து காஞ்சிபுரத்து மக்கள் உஷாராக இருக்கிறாங்க, திருவள்ளூர் மக்கள் உஷாராக இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் திருவள்ளூர் கடந்து தான் போகணும். நீங்கள் பெங்களூர் நெடுஞ்சாலையில் போகும்போது அந்த அந்த மாவட்ட எல்லைகள் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எதை கடந்து நீங்கள் போகிறீங்கன்னா சென்னை திருவள்ளூர் கடந்து தான் நீங்கள் காஞ்சிபுரம் போகிறீங்க. அப்போ அந்த வழிநடுக்க 2 பக்கத்துலையும் கிராமங்கள் இருக்குது, கடைகள் இருக்குது, வழியங்க உன்னை யாருமே சீண்டவே இல்லையே. அது அங்கே இருக்கிற மக்களே யாரோ விஜய் போகிறாருங்கண்ணா ஆம்பா இவன் வேற எங்கேப்பா போகிறான் அப்படி தான் பேசுகிறாங்களா. இவன் வேற கரூரில் போய் அவ்வளோ பேர் செத்தாங்க, இவன் வேற இங்கே போய் ஏதாவது அப்படி தான் மக்கள் பேசுனாங்களாம்.
இவன் அதுக்குப்பா அங்கே போகிறானு, எங்கேப்பா போகிறான், ஜேபிஆர் காலேஜுக்கு போகிறானா, அது வேற எதுனா ஆக போகுதுப்பா, அங்கே கரூரில் இவ்வளோ பேர் செத்தாங்க. அப்படி தான் வந்து மக்கள் வந்து இவன் வந்தாலே பயத்தோடு வந்து பார்க்கக்கூடிய சூழல் தானே இருக்குது விஜய் வந்தாலே. ஸோ அதுதான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிருந்தா நீங்கள் வந்து இன்னொரு வேடிக்கை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலேசியாவோட ஒப்பிட்டு பேசும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு மேலே மக்கள் தொகை வந்து சராசரி கணக்கெடுத்திங்கன்னா 5 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த மலேசியாவில், காஞ்சிபுரத்தில். ஓகே, ஆமாம். நீங்கள் கூப்பிட்டது யாரோ 2000 பேர். அந்த 2000 பேர் யாரு? அவங்களோட எல்லா கட்சியோட வந்து ரசிகர்கள், அணில் குஞ்சுகள், அவங்க மூலமா வரவங்க எல்லாரும். அவ்வளோதான். கியூஆர் கோடு கொடுத்து வச்சு வர வச்சிருக்கீங்க. அப்போ இது பார்க்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியாக இருக்குங்க. இந்த வந்து ஒரு சரிவு இருக்குது கரூர் அந்த நிகழ்வுக்கு பிறகு வந்து விஜயோட புகழில் வந்து சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நான் இவங்க வந்து 27 வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கே வரக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சந்தேகத்தில் 85,000 பேர் இருக்கையுள்ள ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபில் பண்ணணும்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை கூட்டு போகணும், வேறு வழியே கிடையாது. இங்கே இருக்கிற கூட்டத்தை கூட்டு போயிட்டு அங்கே காட்டணும், பிரம்மாண்டமாக காட்டணும். அதுக்கு அவ்வளோ ஏதோ ஒன்று நடக்கும் போது நான் சொல்கிறேன் பாருங்க, டிசம்பர் வந்து 27ஆம் தேதி மலேசியாவில் ஏதோ ஒன்று வந்து இவங்க போய் அங்கே வந்து ஒரு அந்த நிகழ்வில் வந்து ஒரு நிகழ்வு இருக்க போகுது. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடங்காத கூட்டம். அது வந்து இங்கே மாதிரி அங்கே போய் ஒட்ட நடிக்கிறாங்க மலேசியாவில். ஆமாம், இங்கேருந்து கூட்டு போகிறது தானே. இப்போ பாருங்க, ஒரு பில்டப் பண்ணுவானுங்க. என்னன்னு கேட்டினா மலேசியா ஃப்ளைட்டுங்க எல்லாம் வந்து ஃபுல்லாகிடுச்சு, வானத்தில் டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு சொல்கிறாங்களா என்ன? நீங்கள் பாருங்கள், இது வானமே மிரண்டுடுச்சு, வானம் ஸ்தம்பிக்குது. ஏன்னா ஒரே மலேசியாவுக்கு ஃப்ளைட் எல்லாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மலேசியா மிரண்டுடுச்சு, ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து ஃப்ளைட்டை வந்து ரத்து பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து மலேசியாவுக்கு அனுப்பிட்டாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ பில்டப் பண்ண போகிறான்னு பாருங்களேன். அதுல ஒரு கின்னஸ்லாம் வேற பண்றதா இருக்காங்க. ஒரு இது எல்லாம் கிரியேட் பண்ணா எல்லாமே பண்ணலாமா? ஓகே, கிரியேட் பண்ணனா எல்லாமே ஃபேப்ரிகேட் பண்ற நபர் தானே. ஒரு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவானம் தயாரிக்கப்பட்ட தலைவர். இப்போ ஒரு தலைவராக தயாரிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணலாம். எப்படி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மன்னர் காலத்து படம்னா எப்படி பண்ணுறாங்க, மேக்கப்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அட்டைக்கு தான் ஃபுல்லாக அந்த தலையில் கிரீடா எல்லாமே அட்டை தான், எதுவுமே மெட்டல் கிடையாது, அட்டை தான். ஆனால் பார்க்கறதுக்கு வந்து மெட்டல் மாதிரி தெரியும். அந்த மெட்டல்லாம் இவனுக்கு போட்டு நடக்க முடியாது இப்போ இருக்கிற நடிகர் யாரும் ரியலாக இருந்தால். எல்லாம் அட்டை, சைடில் இருக்கிற அட்டை எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி நடந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கத்தியே அட்டை தான், கத்தியே அட்டை கத்தி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ஒரு தலைவராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க, ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணாங்க, தயாரிக்கிறாங்க. அதனால தான் சரக்கு இல்லாமல் வந்து முழிக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 லைனு. அந்த 2 லைன் பாட்டை பாட முடியல. அதுக்கு முன்னாடி உள்ளதை மறந்துட்டேன். என்னன்னு என் நெஞ்சில் குடியிருக்கோம் அதை மறந்துட்டேன். இந்த 2 லைன் ஞாபகம்னால அந்த லைனை மறந்துட்டேன். 2 லைனுக்கு தண்ணி குடி. இவனெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் அந்த வசனகர்த்தாலாம் வசனம் எழுதி இவனை நடிக்க வச்சு எப்படி ஒரு படத்தை வந்து இப்போ தான் புரியுது ஏன் வருஷக்கணக்கில் எடுக்கிறானுங்க படம்ன்றது இப்போ தான் புரியுது. இவன் 2 லைனை ஒரு வசனம் ஒரு நாளைக்கு பேசி அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி ஏன் 1 வருஷம் ஆகுதுன்னா இப்போ தான் புரியுது. ஒரு வசனத்தை ஒரு கோர்வையாக பேசணும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு 20 ஷார்ட் எடுத்து வருவாங்க. அந்த 20 ஷார்ட்டை முடிச்ச பிறகு தான் வீட்டுக்கு போக முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட் அவ்வளோதான், ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட். இப்போ புரியுதுல்ல, 2 லைன் தண்ணி குடிக்கிறாங்க. இதில் எப்படி வந்து பக்கமாக வசனம் பேசுகிற மாதிரி எடிட்டர் கேட்டால் தான் தெரியும். வசனகர்த்தா வந்து கண்ணீர் விட்டு அழுதுருப்பார். நான் எவ்வளோ எழுதி கொடுத்துருந்தீங்களா, அவனால் பேச முடியல, 2 லைன் தான் பேசுகிறான், நான் அவ்வளோதான் வசனம், நான் இந்த உயிரை கொடுத்து நான் எழுதினேன். டைரக்டர் சொல்லாரு, அட நீங்கள் வேற ஒன்றுங்க, அவன் களிமண்ணி, இந்த 2 லைனை வாங்கிறதுக்குள்ளே நான் வந்து என் பாடு எனக்கு தான் தெரியும். அப்புறம் இது மாதிரி தான் எடிட்டர் சொல்லுவான்னு கேட்டால், இவன் உயிரை இந்த என் உயிர் போச்சியா, இதை வந்து ஒன்று லிங்க் பண்ணி இந்த ஒரு முழுமையாக்கி கொடுக்கறதுக்குள்ளான்னு. புரியுதுங்களா? மற்றபடி நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கே இப்போ வந்து 27ஆம் தேதி நம்ம என்ன பேசணுமோ, யார் நம்மனா யார் விஜய் என்ன பேசணுமோ இந்நேரம் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கோம். 27 இன்னும் டைம் இருக்குது. இது இன்னும் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு 25 இல்லையா, ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்குது. இன்னையிலேருந்து மனப்பாடம் பண்ணோம்.
போய்க்கின்னு வந்துக்கின்னு வீட்டில் பாத்ரூம் போயிட்டுன்னு டைனிங் ஹால் வந்துட்டு இங்கே உலாத்துனாங்கன்னு போகும்போது நடக்கும்போதெல்லாம் மனப்பாடம் பண்ணோம். எல்லாம் இப்போ தானே மனப்பாடம் பண்ணாதான் அங்கே வந்து காக்கா கழுகு கதை இதெல்லாம் வந்து அங்கே பேச முடியும். அப்ப இது எல்லாமே சும்மா ஒரு பிரம்மாண்டமா காட்டுறதுக்காக பேசப்படுறதா சார்? ஃபேப்ரிகேட் பண்ணி காட்டுறாங்க, பிம்பமாக காட்டுறாங்கம்மா. ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து காட்டணும் முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்காதுமா. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் வந்து நீங்கள் வெறும் நடிகராக மட்டும் பார்க்கணும். எம்ஜிஆர் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி. ஒரு முறை வந்து நான் வந்து துக்ளக் புத்தகம் படிக்கிறேன். துக்ளக்கில் வந்து உங்களை மாதிரி ஆங்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா சோ ராமசாமி. எவ்வளோ பெரிய வந்து அறிவாளி தெரியுமா சோ ராமசாமி. அவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட கேள்வி கேட்டு எம்ஜிஆர் சுத்த விடுவார் பாருங்க. அந்த கேள்விக்கு பதிலுக்கு இது எம்ஜிஆர் சுத்த விடுவார், சோவுக்கே சுத்த விடுவார். இது அந்த பதில், அவர் கேட்குற கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரை வந்து பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லுவார் எம்ஜிஆர். நான் பிரமிச்சேன். அப்போ தான் முதல் தடவை, அப்போ எனக்கு வயசு நான் ஒரு 18 வயசாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு அறிவாளி அப்படின்றது வந்து கேட்டேன். ஏன்னா சோவுடைய கேள்வி வந்து அந்த கேள்விக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார். அது எனக்கு உண்மையிலே ஞாபகம் இல்லை. ஏன்னா ரொம்ப 18 வயசு, எனக்கு 54 வயசு. இன்னும் கூட நான் துக்ளக்னா எனக்கு ஞாபகமே வந்து அந்த ஒரு கேள்வி பதில் தான் வரும். இப்போ கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்ளக் புக்கு தான் முதல்ல நான் தேடணும். ஏதாவது குப்பையில் ஏதாவது எங்கேயாவது தேடணும்னா உண்மையிலே அதுதான் நான் தேடுவேன். ஏன்னா அதில் வந்து சோவுடைய அந்த அந்த கேள்விக்கு வந்து, ஏன்னா பலரும் வந்து பெரிய ஆளுமைகளாக அவர் தான் கேள்விக்கு வந்து ஆங்கராக வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு பதில் இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து எம்ஜிஆரோடலாம் எம்ஜிஆர் நேரில் கூட மிதிக்க முடியாதுண்ணா. யார் விஜய் நினச்சி கூட பார்க்க முடியாது. அறிவுலையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கல்ட் இந்த ஆளுமைன்றாங்க பார்த்தீங்களா, நெருங்கவே முடியாது. எம்ஜிஆர் மாதிரி பில்டப் பண்ணுறான், அவ்வளோதான். அதான் இப்போ வந்து இந்த மார்க்கெட் போன இந்த அரசியல்வாதிலாம் இருக்கானுங்கள்ல, யார் இந்த நாஞ்சில் சம்பத்து, சில பேர் இருக்கிறானுங்களே அந்த அரசியலில் போனி பல கட்சிக்கு போய் எல்லாரும் வந்து அரசியல் கட்சியில் போய் சுற்றுலா போவாங்க இல்லையா, அமைச்சராகுவாங்க, இல்லை வந்து ஒரு மாவட்ட சாலை சுற்றுலா போவாங்க. ஆனால் அரசியல் கட்சிகளையே வந்து சுற்றுலா போனவங்களாம் இருக்கிறான். இது போன வாரம் இந்த கட்சி, இந்த வாரம் அந்த கட்சி, போன வாரம் முந்தின வாரம் அந்த கட்சி, இப்படி பல கட்சிக்கு போன நாஞ்சில் சம்பத்துலாம் இன்னைக்கு வந்து கேட்டால் பா சிலாகிக்கிறாங்க. விஜய் என்ன அறிவாளியா, பயங்கரமான அறிவாளி, என்ன வார்த்தை பா, என்ன அனல் தெரிக்குது பேச்சுல, என்னன்னு பேசினார், கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, அறிகுறி, அப்படியே நீங்க உட்காந்துருக்கனால என்னால் சில சொல்ல முடியல, சொல்றேன் நான். அப்படி பேசுறாங்க, அப்படி சிலாகிக்கிறாங்க, மிகப்பெரிய அறிவாளிங்க. அப்படியே சொல்லு, காலையில் சாப்பிட்டாரு வடகறி, ராத்திரி சரக்கு அடிக்கும் போது சைடிஷ் வந்து கொத்துக்கறி பேசுறானுங்க. இல்லைம்மா ரைமிங் ஆகும். என்னன்னு கேட்டா, டேய் நாங்கள் எவ்வளோ டி ராஜேந்தர் படம் பார்த்துருக்கோம் நாங்கள் இல்லையாம்மா. அவருக்கே கூசம் வேறு டி ராஜேந்தருக்கு, தம்பி என்கிட்ட கேட்டால் நான் ஃப்ரெஷ்ஷாகவே எழுதி கொடுத்துப்பேனப்பா, அப்படி தானம்மா இருக்கு. அதனால் முழுக்க முழுக்க பணத்துக்காக மலேசியாவில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆடியோ லான்ச் வைக்கிறது நோக்கமே அதுதான். ஓகே, ஆனால் அதில் இப்போ நிறைய பேர் வர போகிறாங்க, ஒரு 30 பாடகர்கள்கிட்ட வந்து பாட்டு பாட போகிறாங்க. இதெல்லாம் இந்த அது அப்புறம் அந்த அஜித் கலந்துப்பாரு, கமல் கலந்துப்பாரு அப்படின்னு ஒரு தமிழ்ல போட்டு இந்த கோல்டு காயின் வாங்குற அந்த கும்பல் இருக்குல்ல, இது இந்த பொறிக்கு பசங்க அந்த 3 பேர் இருக்கிறானுங்களே, ஏம்மா நல்லா யோசிங்க. கமல் வந்து எப்படிமா வருவாரு, அஜித் வருவாரா? அஜித் ஏற்கனவே எந்த நிகழ்ச்சிக்கும் போவாது. ஏதோ இந்த அவருக்கு வந்து இந்த ரீசெண்டாக வந்து அவருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நடிகருக்கானது இல்லை, அவர் வந்து அவருடைய ஆம்பிஷனுக்கான அந்த கார் ரேசிங்க்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து போய் வாங்கிட்டாங்க. அவர் எந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அஜித் போகிறதே கிடையாது, பேசுறதும் கிடையாது. பேசுனதே இப்போ என்னாச்சு தெரியும்ல, அப்படி ஒன்று பேசி இப்படி ஒன்று பேசி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் அஜித்துக்கு விபதி வச்சிட்டானுங்க. அவர் ஏன்டா பேசணும் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு ஊடகத்தில் வந்து எதுக்காக பேசணும்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு விபதி வச்சிட்டானுங்க. அவர் எந்த தொந்தரவும் இல்லாமல் குடும்பம் தன் பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஏதோ நிம்மதியாக வந்துட்டுருக்காரு. அவர் இங்கேனா வாழட்டும். அவர் சொல்ல அவர் துபாய் போயிட்டாரு, ஏன்டா போனா என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு மனுஷன் நிம்மதியை வந்து அவர் கேட்குற ப்ரைவசி வேணும்னு கேட்குறாரு. இங்கே இருந்தால் ப்ரைவசி இருக்க முடியாது. அவருக்கு விருப்பப்பட்ட இடத்துல எங்கேயோ வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன இப்போ அதனால
ஒரு தனி மனுஷன் அவருக்கு வந்து எங்கே வாழணும் இருக்கு. அவர் துபாய் போயிட்டார், துபாய் போட்டோம், என்ன அவருடைய வாழ்க்கை அவர் டிசைட் பண்ணுறாரு எங்கே வாழணுன்றத, இல்லையா? ஸோ அதனால் இந்த அந்த அந்த குரங்குங்க வந்து எதுக்காக வரும்னா, கமல் வருவாரா இவர் வருவாரா அப்படி போட்டால் எதுக்குன்னா, ஏன் அந்த கமல் எடுத்துட்டு ரஜினி போடக்கூடாதா? போட்டால் கமெண்ட்டில் போய் கழுவி ஊற்றுவானுங்க. யார்? ரஜினி ரசிகர்கள். எடுத்ததுமே ஏன்டா நாயே அறிவில்லையடா உனக்கு, எதுக்குடா இப்படி வந்து போடுற தமிழை வைக்கிறேன்னு கேட்பான். நல்லா புரிஞ்சுக்கணும், வியூஸ்க்காக என்ன வேணா செய்வானுங்கம்மா. பார்வையாளர் வரணும். இப்படி போட்டா உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? சார் கமல் வருவாருன்னு போட்டிருக்காங்க, கமல் கேள்விக்குறி போட்டான்ல, கேள்விக்குறி போட்டான். அது பல பேருக்கு தெரியாது. அதுதான் கமல் வருவாருன்னு வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணுவானுங்கம்மா அவனுங்க. அப்போ வரமாட்டாங்களா சார்? அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் வருவார், அதுக்கான வந்துதான் ஆகணும். ஆமா, விஜய் தானே கேட்டா அந்த இயக்குனர் வருவார், வந்துதான் ஆகணும். கரெக்டா? வரலனாலும் நீங்க கேட்க முடியாது ஏன் வரலன்னு, ஆனா வந்துதான் ஆகணும். அதில் இன்னொருத்தர் இருக்கிறான்ல, இந்த ப்ரொடியூசர் தான் இவனுக்கு மாமா, இந்த அவன் பேர் ஜெகதீஷ் இருக்கான்ல, அவன் வருவான். இல்லை அங்கிள்னு ஒன்றா போட்டுங்க, கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு மாமான்னு சொன்னேன், அங்கிள்னு போட்டுங்க. அவன் வருவான், ஏன்னா அவன் ப்ரொடியூசர், அவன் வருவான். அதாண்டி யாரும் வர மாட்டாங்களா? 30 பேர் பாடகர்கள், அப்புறம் திரையுலகமே திரண்ட போகுது. இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன் இல்லம்மா, இதெல்லாம் பில்டப். இப்போ ஒரு கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக கூட செய்யலாம். இவங்களெல்லாம் கூப்பிட்டா ஒரு 20 நடிகைகளை கூடுவா, நம்மக்கிட்ட வந்து கொத்தடிமை வந்து பத்திரம் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, ரூட்டு அந்த அமைப்புல, அவங்கெல்லாம் கூப்பிட்டா வரதானே போறாங்க. இளம் நடிகைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் வர வச்சு சீர்தானமா. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும். முதல்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறது யார் தெரியுமா? என்னோட அடுத்த கேள்வி இருந்தது. தத்தோ மாலிக்னு ஒருத்தர், அவர் தான் வந்து அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதர். எதுலன்னு கேளுங்க. எதுன்னு கேட்டனா, தங்கம் கடத்தல வந்து வழக்கில் சிக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. தகவல் தான் சொல்றேன், நான் பார்க்கல, சரிங்களா? ஒரு தகவல் இருக்கு, அவர் தங்கம் கடத்தின வழக்கில் வந்து அவர் சிக்கினதாக வந்து ஒரு தகவல் இருக்கு. அவர் கடத்தினாரா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ நல்லா இப்போ பாருங்க, 1 by 1 ஒன்றா சொல்லிட்டே வாங்க. எங்க ஒன்றா சொல்லிட்டே வாங்க. விஜய் கூட இருக்கிறதுலாம் யாரு? விஜய் வந்து ஒரு சினிமா வியாபாரி, கூட இருக்கிறது ஒரு லாட்ரி வியாபாரி, அப்புறம் இப்போ வந்து இந்த மரிய வில்சம் வந்து ஒரு கல்வி வியாபாரி, சரிங்களா? இந்த இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி சரக்கு விற்கிறவர் சாராய வியாபாரி, யார்? புஷி ஆனந்த். அதுக்கப்புறம் இப்போ வந்து தங்கம் கடத்தல், இப்போ முதல் கட்டமா இப்போ தங்கம் கடத்தல்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அடுத்தடுத்து நிறைய, ஆமா, இனிமேல் கடத்தல்காரர்கள் நிறைய வருவாங்க. இது இனி கடத்தல், இது முதல்ல வியாபாரிகளாம் முடிச்சிட்டாங்க, முடிஞ்சது. இது அடுத்த கட்டமா வந்து கடத்தல்காரங்க, இவங்களெல்லாம் வச்சு ஆட்சியை பிடிக்கணும். யாரெல்லாம் முடிச்சு? ஆமா, சாராய வியாபாரி, கல்வி வியாபாரி, வந்து லாட்ரி வியாபாரி, அப்புறம் கடத்தல்காரி, இப்போ ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஆனா இது தனியா ஒரு சினிமாவா தானே சார் பார்க்கப்படுது? சினிமால ஒரு ஆடியோ லான்ச் இவரோட கடைசி படமா சொல்லப்படுது. நீங்களே திருப்பி கடைசி படம் ஏதோ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த பணம்லாம் சுடுகாட்டில் வச்சுட்டு கடைசியாக முகத்தை பார்க்குறவங்களாம் பார்த்துருங்கன்னு சொன்னவனும் திபுன்னு ஓடி வருவாங்க அங்கேருந்து. எது அந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுட்டு இருப்பாங்க, அங்கங்கே மூளைக்கு உட்காந்துட்டு டம் அடிச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாங்க. இது அந்த சுடுகாட்டிலேயே அவன் வந்து அங்கே கடைசியாக அந்த சரக்கு பண்ணுறவன் குரல் கொடுப்பான். என்னன்னு கேட்டினா, ஏப்பா எல்லாம் வாங்க, மூஞ்ச மூட போகிறோம், முகத்தை மூட போகிறோம், வந்து பாருங்க வரவங்க வந்து முகத்தை பார்த்து கடைசியாக முகத்தை பார்த்துங்கன்னு சொன்னதும் அங்கேருந்து திபுன்னு ஓடி வந்து கூட்டமாயிரும். அந்த இடம் அது வரைக்கும் காலியாக இருக்கும், பணத்தை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க, பெரிய கூட்டமாயிரும். அந்த மாதிரி இப்போ கடைசி படம் வாங்க, வரவங்க எல்லாம் வந்துருங்க, கடைசியா வந்துருங்க, மலேசியாவுக்கு வந்துருங்க, கடைசி படம் வந்துருங்கன்னா இப்ப அப்படிதானே இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கடைசி படம் கிடையாது. விஜய் வந்து அடுத்த படத்தை வந்து கதை கேட்கிறாரு. அந்த படத்திலே வந்து கேமியோ ரோல்ல 3 பேர் வராங்க, அதுல ஒருத்தர் பார்ப்போம். அதெல்லாம் நடக்கதான் போகுது. சும்மா நான் சொல்றேம்மா, இங்க வந்துமா நல்லா புரிஞ்சுங்க, இங்க அரசியல் கட்சி சீரியஸா கட்சியை யாரெல்லாம் ஆரம்பிக்கல. பிஜேபின்ற கட்சி திமுக என்ற வந்து கட்சியையும் ஆட்சியையும், கட்சியை அழிக்கணும், கட்சியை ஒழிக்கணும், ஆட்சியை அழிக்கணும், அதுக்காக திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்யக்கூடிய பல சித்து விளையாட்டுல இது ஒன்று. பல சித்து விளையாட்டு, எப்படியாவது வந்து ஆட்சியை வந்து அழிச்சிடணும், கட்சியை ஒழிச்சிடணும், அதுக்கு வந்து சூஸ் பண்ணி கொண்டு வராங்க. எடப்பாடியால் அது முடியல. ரஜினியை எதிர்பார்த்தாங்க, ரஜினியை வந்து அவர் வந்து வேண்டாம்னு ஒதுங்கிட்டாரு. அடுத்த கட்டமாக வந்து விஜயை பயன்படுத்துறாரு, அவ்வளோதான். மற்றபடி என்ன பார்வை இருக்கு?
உனக்கு ஏதாவது வந்து ஒரு பார்வை இருந்தா, இல்லைன்னா வந்து கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டா, நாட்டோட பிரச்சனை பற்றி பேசுவியா நீ? கட்சியோட கொள்கை பற்றி சொல்லணும்ல. கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி, சமூக நீதி, பொருளாதாரம், அதை பற்றி ஏதாவது ஒரு பார்வை இருக்கு உனக்கு? இல்லை. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டினா, சிஏ வந்து எதிர்த்து கேஸ் போட்டோம், வகுப்பு சட்டத்தை எதிர்த்து கேஸ் போட்டோம், சிஏஏ பற்றி பேசுகிற, எஸ்ஐஆர் பற்றி பேசுகிற, இன்னும் நாட்டில் வந்து நீட்டு, இன்னும் நாட்டில் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையாக இந்த பிரச்சனை இதெல்லாம் நாட்டில் பிரச்சனை. கொள்கை என்ன? உங்களோட கொள்கை என்ன? நான் தத்துவத்தை சொல்கிறேன். கொள்கையை கேட்டால் தத்துவத்தை சொல்கிறேன். இதுவே இன்னும் புரியல இவனுக்கு. இது தத்துவம் என்னன்னு கேட்டால், பிறப்புக்கும் எல்லாம் இருக்குன்ற என்னமோ நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி. ஒரு பார்வையே இல்லையே உனக்கு. அரசியலில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து மண்டையில் மசாலா இல்லாமல் நீ வந்துட்டு இது எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம், சரி பசியை பற்றி தெரியுமா, வறுமையை பற்றி தெரியுமா? ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. இந்த கேடிஎம் பைக் இருக்குல்ல, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் கூட இருக்காது, பாவம் இரவு பணிக்கு போகிறாரு ஒரு குடும்ப தலைவன். இரவு பணிக்கு போகிறார். ராத்திரி வந்து 10 மணிக்கு இரவு பணிக்கு போகிறாரு. எதிர்க்க வந்து ராயபுரம் கிட்ட எதிர்க்க வந்து 2 பிள்ளைகள் வந்து இது மாதிரி, அதான் விடலை பசங்க, இந்த மாதிரி வந்து பைக்கில் வந்து இந்த மாதிரி பைக்கில் கண்ணை மூடி தரும் வேகமாக வந்து ரேசிங் போகிறதான் வழக்கமாக. அடித்து அடியில் தலை தனியாக போயிடுச்சு இருக்கு. அவ்வளோ வந்து இந்த சூழலில் எல்லாம் அந்த யமதர்மன் வாகனம் போல் இருக்குது இந்த கேடிஎம் பைக்கு. பார்த்தீங்களா நீங்கள்? ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. யமதர்மனுடைய அந்த எரும மாடு எப்படி இருக்கும் வாகனம், கிட்டத்தட்ட இந்த பைக் அப்படி தான் இருக்குது, பெருசா ஹைட்டா. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீ ஸ்கூட்டர்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஜீர்ணிச்சிக்கலாம். சரி, பொம்பளை பிள்ளைகள் வந்து ஸ்கூட்டருக்கு வந்து சொல்கிறாருங்க, வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும்னு பேசுகிறேன். ஏற்கனவே இங்கே வந்து பல தருதல்கள் உருவாகிருக்கு. அப்பங்கிட்ட சண்டையை போட்டு இதை பண்ணி வந்து அவனை கடங்காரனாக்கி 5 லட்ச ரூபா பைக் வாங்கிக்கின்னு எங்கடா போய் வேலை செய்கிறான்னு கேட்டால் வந்து அந்த 5 லட்ச ரூபா பைக்கை வச்சுட்டு என்ன உருப்படியாக வேலை செஞ்சால் கூட பரவாயில்ல, ஸ்விக்கிக்கு ஓட்டினேன் அல்லது வந்து நான் வந்து ரேப்பிடோ ஓட்டினேன் அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த 5 லட்ச ரூபா பைக்கை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஃபஸ்ட்டு ஷோ போகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றா வாங்க, ஒரு நாளைக்கு கூட்டுமே காட்டுறேன், ஏதாவது தேட்டரில் பாருங்கள். ஃபுல்லாக பைக்கை பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் தான் இருக்கும். அவங்க தான் முதல்ல வந்து படத்தை வந்து ஃபஸ்ட்டு அது என்ன கர்மாந்திர படமாக இருந்தாலும் சரி, இது அதை வந்து பார்த்துருவானுங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் சொல்கிறது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பைக் கொடுப்பேன்றே உங்களுக்கு என்ன பார்வைன்னு கேட்குறேன் நான். நீ வேறு எவ்வளோ இருக்குமா தர வேண்டியது, தரலாமா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வீடுன்ற இதெல்லாம். அப்போ உனக்கு என்ன பார்வை, ஏதாவது உனக்கு இதுக்கு எங்கே இந்த நிதி வரும், எல்லாருக்கும் வீடு கொடுக்கணுன்ற ஒன்றுமே இல்லை உனக்கு, எந்த பார்வையும் இல்லை உனக்கு. எல்லாரையும் வந்து கிராஜுவேட் ஆகணுன்ற. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம் கொண்டு வந்திருக்குமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்கீம் கொண்டு வந்து. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து 35,000 ரூபா கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம் 1000 ரூபான்ற மாதிரி தராங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து 35,000 ரூபா கொடுக்குற ஸ்கீம் வந்து நான் சொல்ல கேட்டால் பிசிக்கலி சேலஞ்சருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. அதுவும் கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் கொடுக்குற ஒரே அரசு எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே திமுக அரசு தான். கடந்த காலத்திலும் சரி, அது ஜெயலலிதா காலத்திலும் சேர்த்தே சொல்கிறேன் நான், திராவிட கட்சிகள் தான். இது எதுவுமே தெரியாமல் நீயும் டிஸ்கண்டினியூ, நீ எல்லாம் பேசலாமா, நீ கிராஜுவேட்டை பற்றி, நீ லைலா காலேஜில் போய் நேரம் ஃபைல் எடுத்து போய் நின்றுட்டு அங்கே இருக்கிற பிரின்ஸிபல்கிட்ட நீ என்ன செய்யணும், சார் எத்தனை அரியர்ஸ் சேர்ந்து பெண்டிங் இருக்குன்னு கேட்கணுமா இல்லையா? நியாயமாக அதானே கேட்கணும். நீ ஏன் டிஸ்கண்டினியூ, நீ என்ன சொல்கிற, நான் வீட்டுக்கு நான் கிராஜுவேட்டை உருவாக்கிடுவேன்ற. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இன்னும் நாட்கள் போக போக வந்து அந்த புகழ், இந்த சினிமா அந்த கல்ட்டு இருக்குல்ல, அது உடஞ்சி செதறுது. எப்படி இந்த மம்மி படம் பார்த்துருப்பீங்க, மம்மி படத்தை எப்படி அந்த மண் எப்படி சரிஞ்சு அப்படியே தரமாட்டா. இப்போ கிட்டத்தட்ட விஜய் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வருது. இது இந்த பிம்பம் இந்த சைடில் கொஞ்சம், அந்த சைடில் கொஞ்சம் அப்படியே உடஞ்சி வந்து மொத்தமாக கீழே விழுந்து ஃபுல்லாக போயிடும். அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. ஒரிஜினல் தான்மா, இது வந்து டூப்மா, இது ஃபுல்லாகவே. அந்த மலேசியா நடக்கிறது முழுக்க எல்லாம் செட்டிங்கு. அதுக்கு அந்த கூலிப்படை இங்கே வேலை செய்யுது, அவர் இதை பிடிங்கிட்டாரு கத்த கட்டிட்டாருன்னு சொல்லி இங்கே எல்லாம் பேசுவானுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து செட்டிங். அங்கே வந்து என்ன சேர்ந்தாலும்
சேர்ற கூட்டம் வேறம்மா, சேர்க்கிற கூட்டம் வேற. இது சேர்க்கிற கூட்டம். அது ஓகே. மலேசியாவில் வந்து சேர்க்கிற கூட்டம். அதான் நடக்க போகுது. நீ உண்மையிலே நீ வந்து வீரமுள்ள ஒரு ஆண்மகனாக இருந்தால் தமிழ்நாட்டை நடத்தியிருக்கணும். ஏன் இந்த ஜேபிஆர் காலேஜ்லையும் நடத்து, இந்த ஆடிட்டோரியம் நடத்து. அதான் பெரிய கல்வி வளாகம் பெருசாக இருக்குல்ல, ஷீட்டெலாம் அடிக்கிறல்ல, ஷீட் அடி, கிரீஸை தடவு, இங்கே நடத்து நீ பெரிய வளாகத்தில். ஏன்னா காசு பார்க்க முடியாது, டிக்கெட்டை வாங்க முடியாது. காரி துப்போம்ல, யோ என்ன தலைவர் நம்மகிட்டே வந்து காசு கேட்குறாரு, டிக்கெட் கேட்குறாரு சொல்லுவானா? அப்போ டிக்கெட்டை வசூல் பண்ணுறதுக்காக அங்கே வைக்கிற. அப்போ பணம் தான் உனக்கு முக்கியம், பணம் தான் உனக்கு முக்கியம். ரசிகனை பற்றியோ தொண்டனை பற்றியோ உனக்கு கவலை இல்லை, பணம். நிறைய விஷயம் பேசணும். நம்ம சினிமாவோட சேர்த்து அரசியலாமும் சேர்த்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றிம்மா.